அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2025. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாட்டு நடப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்துட்டு தினத்தந்தி நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை எதிர்கொள்ள தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நேற்று நடந்தது. இந்த விவகாரத்தை எதிர்கொள்ள தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது என்று இந்த கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ சென்னை, அதாவது இந்தியாவில் மொத்தம் 543 மக்களவை தொகுதிகள் உள்ளன. தொகுதி மறுவரையறை. ஓகேங்களா? ஸோ இந்த தொகுதிகளில் எண்ணிக்கை கடந்த 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1978ஆம் ஆண்டு நிர்ணயம் செய்யப்பட்டது. இதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு முன்பு வரை தொகுதி மறுவரையில் எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது என வரையறுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2003ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு வரை இப்போது உள்ள தொகுதி எண்ணிக்கையை நீட்டிக்க நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதன்படி அடுத்த ஆண்டு தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. அதாவது 2003 2026ஆம் ஆண்டு வரைக்கும் வந்துட்டு சேம் தான் வந்துட்டு அதே தொகுதி சிறப்பு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்துட்டு அதுக்கான வேலைகள் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ 2026 வரை அப்படிங்கும்போது 2026 என்னெல்லாம் இருக்கணும்ன்றது புதிய மாற்றங்கள் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதற்கான முன்னெடுப்புகளை மத்திய அரசு தொடங்கியிருக்கு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதன் மூலம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குரல் எழுப்பியுள்ளார். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்துட்டு அவர் கூட்டி தான் பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் தரும் விதமாக தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து அவர்கள் கருத்துக்களை பெற அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டியிருந்தார். இந்த கூட்டம் தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது கூட்டரங்கில் நேற்று நடந்தது. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 9:30 மணியில் இருந்தே அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் வரத் தொடங்கினர். அவர்களை அமைச்சர்கள் நேரு தங்கம் தென்னரசு ஆகியோர் வரவேற்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலை 10 மணிக்கு கூட்டரங்கிற்கு வந்தார். அவர் அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளையும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து வரவேற்றார். கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் நேரு, தங்கம் தென்னரசு, தலைமைச் செயலாளர் முருகானந்தம், திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட 58 அரசியல் கட்சிகளை சேர்ந்த 123 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு 2 நிமிடமும் மற்றவர்களுக்கு 1 நிமிடமும் பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. ஓகே, அதோட பிக்சரும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோவில் வளாகத்துக்குள் நடத்தப்படும் இசை கச்சேரிகளில் சினிமா பாடல்களை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா, கோவில் நிகழ்ச்சிகளை வந்துட்டு பக்தி பாடல்கள் மட்டும்தான் பாடணும், இனிமேல் சினிமா பாடல்களை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு இப்போது இசை கச்சேரி நடத்துகிற ஆர்கெஸ்ட்ரா குழுமத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மூலமாக வருமானம் ஈட்டிகிட்டு இருக்கிற அவங்களுக்கு வந்துட்டு இது பாதிப்பாக தான் இருக்கும் இல்லையா? ரூபாய் 4000 கோடியில் கேதார்நாத்தில் ரோப்கார் திட்டம் 9 மணி நேர பயணம் 36 நிமிடங்களாக குறையும். ஓகே, ஸோ மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஓகே, 4000 கோடியில் வந்துட்டு கேதார்நாத்தில் ரோப்கார் திட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 9 மணி நேரம் பயணம் செய்யறதுக்கு பதிலாக 36 நிமிடங்களாக வந்துட்டு அது குறைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை அனைத்து கட்சியினரும் ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை அனைத்து கட்சியினரும் ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார்.
தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம், தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருப்போம், அனைத்து கட்சி தலைவர்கள் பேச்சு. வணிக பகுதி, ரூபாய் மதிப்பு 19 காசுகள் உயர்வு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நேற்று முன்தினம் ரூபாய் 87.19 முடிவடைந்தது. இந்நிலையில் நேற்று ரூபாய் மதிப்பு உயர்ந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்புகளால் டாலர் மதிப்பு சரிந்ததாலும் கச்சா எண்ணெய் விலை குறைந்ததாலும் ரூபாய்க்கு சாதகமான நிலை ஏற்பட்டது. ரூபாய் மதிப்பு 19 காசுகள் உயர்ந்தது. ஒரு டாலருக்கான மதிப்பு ரூபாய் 87 உயர்ந்தது. சரிவில் இருந்து மீண்ட பங்குச்சந்தை, தொடர் சரிவில் இருந்து இந்திய பங்குச்சந்தைகள் நேற்று மீண்டன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 240 புள்ளிகள் உயர்ந்து 73,730 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது. இது 1.01% உயர்வு ஆகும். பஜாஜ் பைனான்ஸ், இண்டஸ்இண்ட் வங்கி, HDFC வங்கி, ஜொமேட்டோ ஆகிய நிறுவனங்களை தவிர மற்ற நிறுவனங்கள் பங்குகள் லாப பட்டியலில் இடம் பிடித்தன. ஓகே, இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டஸ்இண்ட் வங்கி, HDFC, ஜொமேட்டோ வந்துட்டு லாபப்பட்டியலில் இடம் பிடிக்கலை அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். 10 நாட்களாக சரிவை சந்தித்த தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி நேற்று 254 புள்ளிகள் உயர்ந்தது. 22,337 புள்ளிகளுடன் வர்த்தகம் முடிவடைந்தது. ரிசர்வ் வங்கி செயல் இயக்குனராக அஜித் ரத்னாகர் நியமனம். ஓகே, செயல் இயக்குனராக அஜித் ரத்னாகர் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குனராக டாக்டர் அஜித் ரத்னாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 3ஆம் தேதி முதல் இந்த நியமன அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு முன்பு புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண்மை துறையின் முதன்மை ஆலோசகராக அஜித் ரத்னாகர் இருந்தார். செயல் இயக்குனராக புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண்மை துறை, நிதி ஸ்திரத்தன்மை துறை ஆகியவற்றை அஜித் ரத்னாகர் மேற்பார்வையிடுவார் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அஜித் ரத்னாகர் சென்னை IITயில் நிதி பொருளாதாரத்தில் PhD பட்டம் பெற்றவர் ஆவார். குஜராத்தில் சிலிகான் போட்டோனிக்ஸ் ஆலை அமைக்கிறது அமெரிக்க நிறுவனம். குஜராத் மாநிலத்தில் அமெரிக்க மின்னணுவியல் உற்பத்தி நிறுவனமான ஜபில் சிலிகான் போட்டோனிக்ஸ் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஜபில் உயர் அதிகாரி மாட் கிரவ்லி இதை அறிவித்தார். மாநாட்டில் குஜராத் மாநில அரசுடன் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. நடப்பு ஆண்டிலேயே தொழிற்சாலை செயல்பாட்டுக்கு வரும் என்று கிரவ்லி கூறினார். திருவண்ணாமலை ராஜபாளையத்தில் பூமிக்கடியில் தங்கம். இந்திய புவியியல் ஆய்வு மைய இயக்குனர் தகவல். ஓகே, திருவண்ணாமலையில் இருக்கிற ராஜபாளையத்தில் பூமிக்கடியில் தங்கம். திருவண்ணாமலை, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதியில் பூமிக்கடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் இயக்குனர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். பூகம்பத்தை தவிர்க்க வழி. இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் 125ஆம் ஆண்டு நிறுவன தினம் சென்னை கிண்டியில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் இயக்குனர் விஜயகுமார் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது: இந்திய நிலப்பரப்பு குறித்து தொடர் ஆய்வுகள் செய்து மத்திய அரசுக்கு அறிக்கையாக வழங்கி வருகிறோம். இதில் நிலநடுக்கம் குறித்த ஆய்வுகள் முக்கியமானது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையில் நிலநடுக்கம் ஏற்படுமா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சென்னை வங்கக்கடல் ஓரத்தில் அமைந்திருக்கிறது. சென்னைக்கு அடியில் கருங்கல் பாறைகள் தான் அதிகம் இருக்கிறது. எனவே நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருப்பினும் கடற்கரை ஓரத்தில் பல அடுக்குகளை கொண்ட கட்டிடங்களை கட்ட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நிலநடுக்கம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது எந்த அளவு வெளிப்படுகிறது என்பதை வைத்துதான் நாம் அதன் தீவிரம் இருக்கும். நிலநடுக்கம் குறித்து பல்வேறு முன்னெச்சரிக்கைகளை நாங்கள் அரசுக்கு கொடுத்து வருகிறோம். திருவண்ணாமலையில் தங்கம். அதே போல தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை இங்கு சுண்ணாம்பு பாறைகள் அதிகம். ஆனால் திருவண்ணாமலை மற்றும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் நிலத்துக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இது குறித்து கூடுதல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தங்கம் தவிர தமிழ்நாட்டில் பூமிக்கு அடியில் லித்தியம் படிமங்களாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதை வைத்து பேட்டரிகள் தயாரிக்க முடியும். இவையெல்லாம் குறித்து தொடர் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆய்வின் முடிவில் பல விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. தற்போதைய நிலையில் தங்கம் தான் எல்லாம் என்று இது மாறி இருக்கிறது. இப்படி இருக்கையில் தமிழ்நாட்டில் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டால் அது மாநிலத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல் அமைத்து மக்களின் தாகம் தீருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க.
பண்ணையாளர்களுக்கு ரூபாய் 100 கோடி இழப்பு. முட்டை விலை வந்துட்டு தொடர் சரிவில் இருக்கிறதுனால கோழி பண்ணையாளர்களுக்கு வந்து 100 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்குதா சங்க நிர்வாகிகள் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. பூர்த்தி செய்து டிஜிட்டல் நூலகங்களை கையாளும் பள்ளிகளில் தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கு. மற்ற மாநிலங்கள் இதை எட்ட பல ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவின் புதையலாகவும் இந்தியாவில் மட்டும் சுமார் 16 லட்சம் மேற்பட்ட நூலகங்கள் மக்களின் அறிவு கண்ணை திறந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நூலகங்களுக்கு சென்று தேடி பிடித்த புத்தகங்களை படித்த காலம் மாறி தற்போதைய தொழில்நுட்ப உலகில் புத்தகங்களை டிஜிட்டல் நூலகங்களில் உட்கார்ந்த இடத்திலேயே தேடி படிக்கும் நிலை உருவாகிவிட்டது. இந்தியாவையே பொறுத்தவரையில் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி பருவத்தில் இருந்தே புத்தகங்கள் மீதான ஆர்வத்தை தூண்டும் வகையில் நூலகங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் நூலகங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதற்காக தனியாக பள்ளி கல்வித்துறையின் கீழ் துறையும் உருவாக்கப்பட்டு உள்ளது. 99.9%. நூலகங்களை காலத்துக்கு ஏற்றாற்போல் நவீனமாக மாற்றும் முயற்சியில் இந்தியாவில் தமிழ்நாடே முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. அதிலும் அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் நூலகங்களை மாற்றியமைத்து அதனை கையாளுவதில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் உள்ளது. இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் மகுடத்துக்கான இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் வருகிற 9ஆம் தேதி துபாயில் சந்திக்கின்றன. லீக் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்தியிருந்தது நினைவு கூறத்தக்கது. ICC தொடரில் 5 சதம் ரவீந்திரா புதிய சாதனை. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது நியூசிலாந்து. சென்னையில் நடைபெறும் சர்வதேச போட்டியுடன் டேபிள் டென்னிஸில் இருந்து விடைபெறுகிறார் சரத்கமல். சரத்கமல் வந்துட்டு ஓய்வு பெறுகிறதா தெரிவிச்சிருக்காங்க. சாம்பியன்ஸ் கோப்பை அரையிறுதியில் ஆஸ்திரேலியா தோல்வி. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஸ்டீவன் ஸ்மித் ஓய்வு பெறுகிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என தெரிவித்தார். வரி விதிப்பால் அலரும் நாடுகள். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்றார். அப்போது முதல் அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். குறிப்பாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கும் விவகாரத்தில் அவர் சர்வதேச நாடுகளை அலறவிட்டு வருகிறார். இந்த வகையில் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு அதிக அளவில் வரி வசூலிப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கையின் கீழ் இந்திய பொருட்களுக்கு அதிக அளவு வரி விதிக்கப்படும் எனவும் கூறி வந்தார். நாடாளுமன்ற கூட்டத்தில் உரை. இந்த நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா பரஸ்பர வரிகளை விதிக்கும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றிய போது ட்ரம்ப் இதனை தெரிவித்தார். ஓகே, அவ்வளோதான். இதோட நமக்கு 6ஆம் தேதிக்கான நியூஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.